எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். பகவத்கீதை முடிச்சிட்டோம் நேற்றுக்கு. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியம் அர்த்தந்தான். ஒரு நாளைக்கு ஒரு தசகம் பார்த்தா போகிறோம். நிதானமாக எல்லாரும் அனுபவிங்கோ. படிக்கலாம். கிருஷ்ணா, முதல் தசகம், முதல் ஸ்கந்தம், ஸ்ரீமன் நாராயணியம். ஸ்ரீ பகவானின் பெருமை, மக்களின் பெரும் பேறு. பரிபூர்ணமான ஆனந்தமும் ஞானமுமே சொரூபமாக உடையதும் உண்மையானதும் உவமையற்றதும் காலம் தேசம் இவற்றின் எல்லைகளை கடந்ததும் என்றும் விடுபட்டதும் ஆயிரக்கணக்கான உபனிஷத்துக்களால் கொண்டாடப்படுவதும் ஆனால் அறிவதற்கு அரியதானதும் கண்டபோதே தரிசனம் செய்தவுடனேயே பரம புருஷார்த்தமான மோக்ஷஸ்வரூபமாவதும் பரபிரம்மே குருவாயூரில் கண்ணெதிரில் விளங்குகின்றது. முக்குண மாயைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டதுமான அந்த பரபிரம்மே குருவாயூரில் கண்ணெதிரில் விளங்குகின்றது. இதுவன்றோ மக்களின் பெரும்பேறு. அறிய ஒண்ணாத பரபிரம்மே குருவாயூரில் ஸ்ரீ குருவாயூரப்பனாக காட்சியளிக்கிறாரே, இது மக்களின் பெரும் பேரன்றோ? ஸ்ரீ நாராயண பட்டத்திரி ஒவ்வொரு ஸ்லோகத்தின் முடிவிலும் ஸ்ரீ குருவாயூரப்பா இவ்வாறு நடந்தது சத்தியமா என்று கேட்க, ஸ்ரீ பகவானும் ஆம் என்று கூறி தன் தலை செய்து அங்கீகாரம் செய்ததாக வழி வழியாக வந்த செய்தி. நாமும் அவ்வாறே கொள்ள வேண்டும். இங்கனம் பகவான் எளிதாக கிடைத்திருப்பினும் அவரை துதிக்காத மாந்தரை என் சொல்வது என்று ஏங்குகிறார் பட்டத்திரி. இவ்வாறு கிடைத்ததற்கரிய பொருளான ஸ்ரீ பகவான் எவ்வித முயற்சியுமின்றி கைக்கு கிட்டியிருந்தும் மக்கள் உடல் சொல் மனது ஆகியவற்றால் வேறு தெய்வத்தை வணங்குகிறார்களே, இது அவர்களது அறியாமையே. அந்தோ பரிதாபம். ஆனால் இது உணர்ந்த நாங்கள் உலகோரின் துன்பம் துடைப்பதற்காக ஒரே மனத்துடன் அனைத்தினுள்ளும் அந்தராத்மாவாக விளங்கும் ஸ்ரீ குருவாயூரப்பனையே தஞ்சம் அடைகின்றோம். இவ்வாறு கிடைத்ததற்கரிய மாண்ட பிறவி மற்றும் பகவானை அடைவதை விடுத்து வேறு பிறவிகளிலேயும் பெறக்கூடிய உலகியல் இன்பங்கள் உடல் சொல் மனத்தால் விரும்புகிறார்களே இம்மாந்தர்கள். அந்தோ இங்கு ஸ்ரீமத் பாகவத 2வது ஸ்லோக ஒப்புமை இருக்கிறது. 2வது பொருள், கிடைத்ததற்கு அரியதான ஸ்ரீமத் பாகவத புராணம் பிரம்மா, நாரதர், வியாசர், சுகர் என்று பரம்பரையாக எளிதில் கிடைத்திருக்க அதை விடுத்து மனோவாக்கியத்தால் வேறு நூல்களை படித்து தன் பிறவியை வீணடித்துக் கொள்கின்றனரே மாந்தர். அந்தோ ஆனால் அதை நன்கறிந்த நாங்கள் பெண்பாளரும் நாம் 4ஆம் வருணத்தவரும் கூட முக்தி பெற வேண்டி பகவத் புராண சாரமான ஸ்ரீ குருவாயூரப்பனையே அடைக்கலமாக பற்றுகின்றோம். இக்கருத்தை விளக்கும் ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம் உள்ளது. 3வது பொருள், இவ்வாறு நல்வினை பயனால் அன்றி கிடைத்ததற்கு அரியதான பக்தி யோகம் பகவானின் ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களான லீலாரசம் நிரம்பிய கதைகளை கேட்பதாலேயே எளிதில் இவையெல்லாம் நமக்கு எளிதில் கிடைத்திருக்க அதை விடுத்து உண்மையாத மக்கள் உடலால் கர்மயோகத்தை செய்தும் வாக்கினால் தர்க்கம் முதலியனவை பேசியும் தெரியாத மறைநிலங்கள் மனத்தினால் நினைத்தும் தன் பிறவியை பாழடித்துக் கொள்கின்றனரே. அந்தோ ஆனால் பக்தி யோகத்தை நன்கறிந்த நாங்கள் உடலால் வழிபாடு செய்வதும் பக்தி யோகத்தினால் ஒருநிலைப்பட்ட மனதால் பகவத் ஸ்வரூபத்தை தியானித்தும் வாக்கினால் துதித்தும் அந்த ஸ்ரீ குருவாயூரப்பனையே தஞ்சம் அடைகின்றோம் உலகின் துன்பம் துடைத்ததற்காக. இவ்வாறு பக்தி யோகத்தினால் பகவானை உபாசிப்பதை பற்றி கூறி முக்தர்கள் உபாசிக்கும் பகவானின் ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார் பட்டத்திரி. ஹே குருவாயூரப்பா, முக்குணங்களில் ரஜோகுண தமோ குணங்களை நீக்கி அப்பழுக்கற்ற தூய சத்துவ குணத்தினால் தங்கள் திருமேனி சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகத்தத்துவம், அகங்காரம், 5 தன்மாத்திரைகள் இவற்றாலும் 11 புலன்களாலும் தங்கள் திருமேனி ஆக்கப்பட்டுள்ளது என்று ஸ்ரீ வியாசமுனிவர் புராணங்களில் பலவாறு கூறியுள்ளார். தங்கள் திருமேனி மிகவும் தூயதாகவும் தெளிவாகவும் இருப்பதால் உள்ளிருக்கும் பரமானந்தமான ரூபமான ஞானமே வடிவெடுத்த பிரம்மம் மறைக்கப்படாது மிக்க ஒளியுடன் விளங்குகின்றது. செவிக்கும் மனதிற்கும் மற்றுமுள்ள புலன்கள் அனைத்திற்கும் இன்பத்தை அளிக்கக்கூடிய தங்களது திருமேனியை கண்டு பெரும் பேறு பெற்ற புண்ணியாத்மாக்கள் பக்திமான்கள் பேரானந்தம் அடைகின்றனர். பகவானுடைய சுத்த சத்துவமயமான மூர்த்தி ரூபத்தை வர்ணித்த பட்டத்திரி
அந்த ஸ்வரூபம் உருவமற்ற நிஷ்கல பிரம்மத்தினின்றும் வேறுபட்டதென்று விளக்குகின்றார். பரிபூர்ண ஸ்வரூபமான ஹே குருவாயூரப்பா, தாங்கள் விகாரமற்றவர், நித்தியமானவர், நிறைந்த பரிபூர்ணர், கால தேச எல்லைகளை கடந்த உயரிய ஆனந்தமான அமிர்தமயமானவர், தம்மையே அடைந்திருக்கும் முக்தர்களால் அழகாக விளங்குபவர், பரிசுத்தமான சத்வகுணத்தை அப்பழுக்கற்ற தூயதான பிரம்மமாகின்ற சமுத்திரத்தின் அலைகளாக அல்லவா பெரியோர்கள் வர்ணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சுத்த சத்வ சுரூபனாகிய தங்கள் நிஷ்கலம் பிரம்மம் அல்ல என்பது எங்கனம்? தங்களை சகலர் என்று சொல்வது தங்கள் அம்சாவதாரங்களை குறிக்குமே அன்றி பரிபூர்ணரான தங்கள் நிஷ்கல பிரம்மஸ்வரூபத்தை குறிக்காதே. கலக்க முடியாததும் கம்பீரமானதும் வற்றாததும் எப்பொழுதும் நிரம்பி இருப்பதும் அளவற்ற ஆனந்தத்தை அளிக்கும் அமிர்தத்தின் உற்பத்திக்கு நிலைகளமாகும். தன்னிடத்திலே அடித்தளத்தில் மறைந்து கிடக்கும் முத்து குவியல்களால் அழகாக விளங்கும் சமுத்திரத்தை போன்றல்லவா சுத்த சத்வகுண ஸ்வரூபனான நிஷ்கல பிரம்மம் என்ற ஸ்ரீ குருவாயூரப்பன். பகவானுடைய நிஷ்கல ஸ்வரூபத்தை கூறி பட்டத்திரி இனி அவர் சகல ஸ்வரூபத்தை மேற்கொள்ளுதலை விளக்குகின்றார். ஹே பிறப்பற்றவரே குருவாயூரப்பா, தாங்களோ எவ்வித செயலும் அற்றவர். ஆனால் ஒரு காரணமின்றி மாயையை ஏவுவது என்ற பெயர் கொண்ட பார்வை என்ற செயலை செய்கின்றீர்கள். அதாவது தங்கள் கடைக்கண்ணோட்டத்திற்கு உட்பட்டு மாயை தன் செயலை ஆற்றுகின்றது. அந்த பார்வையை கொண்டே விபரார்த்த வடிவில் தாங்கள் லயமடைந்திருக்கிறது. இல்லாதது போல் காணப்பட்ட பிரகிருதியாகின்ற மாயை பிரம்மாவின் பிரளய முடிவு காலத்தில் மீண்டும் வெளிப்படுகிறது. தனது யோக மகிமையின் பிரபாவத்தால் தடங்களற்ற சித் சக்தியை உடைய வைகுண்ட நிலையான ஹே குருவாயூரப்பா, தாங்கள் அந்த மாயையினுடைய ரஜஸ் தமோ குணங்களின் கலப்பின்மையால் மிக்க தூய்மையானதும் எதனாலும் மறைக்கப்படாததும் ஆன சுத்த சத்துவமான ஒரு அம்சத்தை பெற்றுக்கொண்டு அவதாரங்களின் லீலா சரீரத்தை மேற்கொள்கிறீர்கள். ஸ்ரீ குருவாயூரப்பரின் அழகை நேரிலே கண்டு உள்ளம் பூரித்த ஸ்ரீ நாராயண பட்டத்திரி தான் கண்ட கோலத்தை இனி வரும் 2 ஸ்லோகங்களில் வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, தங்கள் அழகிய திருமேனி நீருண்ட மேகம் போல் அழகாகவும் காயாம்பூ கொத்து போல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அழகே உருவெடுத்தது போன்றும் பக்தி யோகத்தினால் பகவானை உபாசிக்கும் புண்ணியவான்களுடைய கண்களுக்கு அவர்களுடைய புண்ணியமே உருவெடுத்து கண்ணெதிரில் வந்து நிற்பது போன்றும் ஸ்ரீ மகாலட்சுமி வீற்றிருப்பதற்கு தடையற்ற இருப்பிடமாகவும் தன்னை தியானம் செய்கிறவர்களின் இதய கமலத்தில் பிரம்மானந்தமாக அமிர்தத்தை பெய்து அவர்களது ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்ற முத்தாபங்களை போக்குவித்து அமைதியை அளிப்பதாகவும் விளங்குகின்றது. அப்படிப்பட்ட தங்கள் திவ்ய மங்கள விக்கிரகமான திருமேனியை இடைவிடாது தியானிக்கிறேன். மாயைக்கு ஆட்படாத, அதாவது மாயையை வெற்றி கொண்ட ஹே குருவாயூரப்பா, உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களும் பிறப்பு இறப்பு என்ற துன்பத்தை மீண்டும் மீண்டும் அளிப்பதாகிற தங்கள் படைத்தல் தொழில் மிகவும் கொடுமையானது என்று அறிவற்ற நான் முன்பு எண்ணினேன். ஆனால் தங்கள் திவ்யமங்கள ஸ்வரூபத்தை கண்டதும் தங்கள் படைத்தல் தொழில் கொடுமையானது அன்று, மிகவும் உபகாரமே செய்துள்ளது என்று உணர்கிறேன். ஏனெனில் தாங்கள் அவ்விதம் ஜீவர்களையும் அவர்கள் அனுபவிப்பதற்காக இவ்வுலகையும் படைக்காவிட்டால் அவர்கள் ஜீவர்கள் சிதானந்த அமிர்தமயமான பரமரமணீயமான தங்களுடைய இந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை கண்களால் ஆவலுடன் கண்டும் காதுகளால் கேட்டும் பரம ஆனந்தமே உருவாக விளங்கும் அமுதக்கடலில் எவ்வாறு தெளித்திருக்க முடியும்? ஹே குருவாயூரப்பா, தாங்கள் எல்லோராலும் எளிதில் அடையப்படக்கூடியவர். அனைத்து பயன்களையும் அளிக்கவல்ல அமரலோகத்து பாரிஜாத்த விருட்சம். வணங்கி வழிபடுவோரின் முன்னே எப்பொழுதும் காட்சியளிப்பவர். அவர்களாக வேண்டாவிடினும் தாங்களாகவே அவர்களுக்கேற்ற பொருட்களையும் போகங்களையும் பேரானந்த மோட்சத்தையும் அளிப்பவர். இவ்வாறு தாங்கள் இருப்பினும் இந்த உலகியல் விருப்பம் கொண்ட மக்கள் ஒன்றிற்கும் உதவாத அழியும் பயன்களையே கொடுக்கும் இந்திரனுடைய நந்தவனத்திற்கும் கற்பகத்தருவை வீணில் விரும்புகின்றாரே. இங்கு பட்டத்திரி பகவானையும் பாரிஜாத்த கற்பக மரத்தையும் ஒப்பி நோக்குகிறார். பிரம்மா முதலிய மற்ற தேவர்கள் கருணைக்கு ஆட்பட்டு மோட்சம் தவிர மற்ற விருப்பமான அனைத்து வரங்களையும் அளிக்கின்றனர். ஆனால் தாங்களோ எல்லையற்ற கருணையால் தங்கள் ஸ்வரூபமான மோட்சத்தையே அருளுகின்றீர். பிரம்மா முதலிய வேறு தெய்வங்கள் தங்கள் ஆளுமை கொண்டு உலகின் தாங்களை தவிர வேறு சராசரங்கள் பிராணிகள் அனைத்தையும் அடக்கி ஆள்கிறார்கள். ஆனால் தாங்களோ பிரம்மாவையும் அடக்கி ஆள்பவர்.
அதாவது தங்கள் ஸ்வரூபமான ஜீவர்களை சம்சார கடலில் தள்ளி தண்டித்தும் அதே நேரத்தில் தனது அமிர்தமயமான அனுபவத்தில் அவர்களை மூழ்கடித்து இன்புறச் செய்வதும் அருளவும் நிர்திறம் படைத்தவள் தாங்கள். பல பிறவிகளில் செய்த புண்ணிய வினைப்பயனால் பெற்ற பக்தி ஞான மார்க்கத்தில் உள்ள ஜீவர்கள் ஆனந்தமே வடிவெடுத்த பரபிரம்மமான தங்களிடமே திளைக்கின்றனர். ஆனால் தாங்களோ தனக்குத்தானே திளைப்பவர். ஆகவே உலகியலுக்கு அப்பாற்பட்ட உவமையற்ற அளவு கடந்த குணக்கடலான ஹே கிருஷ்ணா, தங்களுக்கு நமஸ்காரம். 6 குணங்கள் படைத்திருப்பினும் அனைத்தையும் கடந்து நிற்கும் பகவான் என்ற சொல்லிற்கு ஸ்ரீ குருவாயூரப்பனே உரியவர் என்றார் ஸ்ரீ பட்டத்திரி. முரண் என்ற அசுரனை கொன்றவரே, ஸ்ரீ குருவாயூரில் விளங்கும் ஹே குருவாயூரப்பா, தங்களுடைய ஆளுமை ஸ்ரீ சங்கரர் முதலிய தெய்வங்களையும் அவர்களது செயலில் ஏவுவதாகும். தங்களுடைய வீரியமோ எல்லோருடைய பராக்கிரமத்தையும் வெற்றி கொண்ட ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய வீரத்தையும் அடக்கும் திறம் படைத்தது. தங்களுடைய புகழோ தூய்மையானது. முற்றும் துறந்த ஸ்ரீ சுகர் போன்றவராலும் பாடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீ மகாலட்சுமியோ தங்கள் திருமார்பிலேயே குடியிருக்கிறாள். தாங்களோ அனைத்தும் அறிந்தவர், எங்கும் எதிலும் பற்றற்றவராக இருக்கின்றீர்கள். ஆகையால் தாங்களே பகவான் என்ற சொல்லிற்கு இலக்கணமாக திகழ்கிறீர்கள். ஆளுமை, அறம், புகழ், செல்வம், அறிவு, வைராக்கியம் என்ற இவ்வாறையும் பக என்ற சொல் குறிக்கும். இவ்வாறும் உடையவரே பகவான் என்று சொல்லால் குறிக்கப்படுகிறார். இக்குணங்கள் அனைத்தும் ஸ்ரீ குருவாயூரப்பனிடமே குடிகொண்டிருப்பதாகவும் மற்ற தெய்வங்களிடம் இவ்வாறு முழுமையாக ஒருங்கே இல்லாமல் அவர்கள் பகவான் என்ற சொல்லிற்கு ஏற்றவர் அல்லர் என்றும் ஸ்ரீ பட்டத்திரியின் முடிவு. முதல் தசகம் முடிவிற்றது. நாராயணா நாராயண நாராயண நாராயண. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.